அம்மாவை பொறுத்தவரையிலுங்க என்கிட்டயும் பல முறை பேசியிருக்காரு. அம்மா பேசும்போது என்கிட்டயும் கேட்பார். என்னை கேட்டாங்க ஒரு கேள்வி ஒரு நாள். நானும் அவங்க அம்மாவும் தனியாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நமக்கு அரசியலில் யார் எதிரின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. என்ன ஏங்க நமக்கு வந்து திமுக தாங்க எதிரி, கலைஞர் தாங்க நமக்கு எதிரி, திமுக தான். நோ அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு வந்து கலைஞர் கருணாநிதி எதிரி இல்லை, ஃப்யூச்சரில் வைகோ தான் நமக்கு எதிரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து இவருக்கு அந்த ஒரு செல்வாக்கு நல்லா இருந்து அதை வச்சுட்டு சொன்னாங்க. சொன்னேன் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கால்குலேஷன் நல்லா பண்ணுவாங்க, பட் இது நல்லா பயன்படுத்தின்னு நினச்சாங்க. சரி ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது மாதிரி அரசியலில் வந்து அது உங்கள் பி டீம் தான் சொன்னாங்களா? இல்லை அது இயற்கை அமைச்சு. அரசியலில் வந்து எது வேணாலும் எது நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரும். நீ என்னதான் நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நினச்சா கூட அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும்.